7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். வணக்கம், இது RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கு தினமும் பல்வேறு துறைகளை சார்ந்த வல்லுநர்களோடு 1 மணி நேரம் இந்த அரங்கில் விடை தேடுவதற்கான ஒரு முயற்சியில் நாம் இறங்கிக் கொண்டிருக்கின்றோம். விடை பல நேரங்களில் காணப்படாமல் கூட சென்றிருக்கிறது. இருந்தாலும் அந்த முயற்சியை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றும் கூட நாம் 5 சிறப்பு விருந்தினர்களோடு ஒரு முக்கியமான பிரச்சனையை குறித்து, மக்கள் சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனையை குறித்து விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய விவாதத்தில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய விவாதத்திற்கான பொருளை பார்க்கலாம். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் RSS அதனுடைய தலைவர் மோகன் பகவத் அன்னை தெரசா பற்றி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்று வந்திருக்கக்கூடிய தகவல் மிகப்பெரிய சர்ச்சையையும் ஒரு விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தொண்டு என்பது சேவை மனப்பான்மையோடு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அதில் அன்னை தெரசாவினுடைய தொண்டிற்கு பின்னால் மதமாற்றம் என்ற ஒரு காரணம் இருந்தது. அதனால் கூட அவருடைய தொண்டு பெரிய அளவில் பாராட்டுதலுக்கு உட்படுத்தப்படாமல் போய்விட்டது என்பது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருப்பதாக இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றன. ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற ஒரு விழாவில் அவர் இவ்வாறு பேசியிருக்கிறார். இந்த தளத்தில் இன்றைக்கு நாம் விவாதத்தை நகர்த்த இருக்கின்றோம். தொடர்ந்து மதம் சார்ந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தொடர்ந்து அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன. மற்றொன்று நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் நில கையகப்படுத்தல் அவசர சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போர்க்குரலை முன்வைப்பதற்கான ஒரு ஆயத்தங்களில் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அரசினுடைய ரகசிய ஆவணங்கள் திருடப்பட்ட நிலையில் அது தொடர்பான பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்ப இருந்த நிலையில் இது போன்ற விஷயங்களை முன்னிறுத்தி மக்களினுடைய ஊடகத்தினுடைய எதிர்க்கட்சியினுடைய கவனத்தை திசை திருப்புகிறது மத்திய அரசு என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார்கள் எதிரணியினர். எது உண்மை? விவாதிக்கலாம். அன்னை தெரசா குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்திருக்கிறார் மோகன் பகவத் RSS தலைவர் என்று வெளியாக இருக்கக்கூடிய கருத்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையும் விவாதத்தையும் தேசம் முழுவதும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தளத்திலேயே நாம் விவாதிக்க இருக்கின்றோம். சேவை என்ற பெயரில் மதமாற்றம் நிகழ்த்தப்படுகிறதா? அன்னை தெரசாவினுடைய சேவைக்கு பின்னால் மதமாற்றம் ஒரு காரணமாக இருந்ததா? மதமாற்றம் ஒரு காரணமாக இருந்தது என்று சொன்னால் அதற்கான தேவையும் அதற்கான காரணிகளும் இந்தியாவில் இருந்ததா என்ற பல்வேறு கேள்விகள் இந்த தளத்தில் நம்மிடையே இயல்பாக எதிரொலிக்கின்றன. இதுபோன்ற கேள்விகளுக்கு நாம் விடை தேடலாம். அரங்கில் நம்மோடு 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். முதலாவதாக இந்து மக்கள் கட்சியை சார்ந்த நம்முடைய ராமமூர்த்தி ரவிக்குமார் நம்மிடையே இணைகிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். கிருஷ்ணவேணி சமூக ஆர்வலர், அவர் நம்மோடு இணைகிறார். வரவேற்கலாம். ஓசூர் நரேந்திரன் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர், அவரை வரவேற்கலாம். சுந்தரவல்லி இடதுசாரி சிந்தனையாளர், அவர் நம்மோடு இணைகிறார். அவரையும் வரவேற்கிறேன். இவர்கள் மட்டுமின்றி நேரையில் தரஸ்நாதன் கத்தோலிக்க பாதிரியார் நம்மோடு இணைகிறார். அவரையும் நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா, உங்களையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்குள் பயணிக்கின்றேன். என்னுடைய முதல் கேள்வி உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சமூக சேவைகளுக்கு பின்னால் மதம் மாற்றம் இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எந்த அளவிற்கு ஏற்புடையது? மோகன் பகவத்தின் கருத்தை பற்றி உங்களுடைய அடிப்படையிலான பார்வை என்ன? ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய மோகன்ஜி பாகவத் அவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துக்களுடைய உள்ள குமுறலை அவருடைய இதயத்தினுடைய ஒளியாக எதிரொலித்திருக்கிறார். சேவை என்பதை அவர் எதிர்க்கவில்லை. முதல்ல மதர் தெரசா என்பதை நான் மறுக்கிறேன். அவர் மதமாற்ற தெரசா. இந்த நாட்டிற்கு சேவையின் பெயராலே இந்த நாட்டில் தொண்டு செய்கிறத யாரும் வரவேற்கிறோம். ஆனால் சேவையின் மூலமாக நடக்கக்கூடிய மதமாற்றம் தவறு என்று சொல்லியிருக்கிறார். ஊடகங்கள் இதை திரித்து ஒரு விவாத பொருளாக ஆக்கியிருக்கிறது. நான் கேட்கிறேன், சேவை என்கின்ற பெயரிலே மதமாற்றம் செய்யக்கூடிய இந்த பாதிரி பெருமக்கள் பாகிஸ்தானிலே சேவை செய்யாதது ஏன்? ஒரு இஸ்லாம் இந்து தெருவிலே இந்து தெய்வங்களை இழுத்தும் பழித்தும் பேசக்கூடிய இந்த இறை தூதர்கள் ஒரு இஸ்லாமிய தெருவிலே சென்று நீங்கள் இயேசுவுடைய பெருமைகளை சொன்னால் ஏற்பார்களா? ஏமாந்த சோனகிரிகளாக இந்துக்கள் இருக்கிறார்கள். இவர்களை எதை வேண்டுமானால் சொல்லலாம், இவர்களை மதமாற்றலாம் என்கின்ற சொல்லக்கூடிய ஒரு சூழல் இந்திய நாட்டில் தான் இருக்கிறது. ஏதோ மோடி அரசாங்கம் வந்த பிறகுதான் இந்த இந்துத்துவ கருத்துக்கள் எல்லாம் பிரதிபலித்து பேசப்படுவதாக சொல்வது முற்றிலும் பொய். 8 மாதங்களுக்கு முன்பாக கடத்தப்பட்ட பாதிரியார் அலெக்சி பிரேம்குமார் என்று மீட்கப்பட்டு இருக்கிறார். இது மோடி அரசாங்கத்துடைய சாதனை இல்லையா? ஆகவே இந்துக்களுக்கு ஆதரவாக இந்த அரசாங்கம் இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் இந்த அரசாங்கம் இல்லை என்பதுதான் உண்மை. RSS தலைவருடைய கூற்று 100க்கு 1000% சரியானது. இந்துக்களுடைய உள்ள குமுறலை இதயத்தினுடைய ஒளியை ஒளித்திருக்கிறார். வரவேற்கிறார். அடுத்த சுற்றில் இன்னும் கூட விரிவாக பேசலாம். கிருஷ்ணவேணி அவர் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக முன்வைக்கிறார். அதற்கு பின்னால் சேவைகளுக்கு பின்னால் மதமாற்றம் இருக்கிறது அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதில் இந்தியா போன்ற நாடுகளில் தான் அதிகமாக இதில் ஈடுபடுகிறார்கள். சேவை என்ற பெயரில் போர்வையில் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். உங்களுடைய தொடக்க கருத்தை முன்வைங்க, நாம் அடுத்த சுற்றில் விரிவாக விவாதிக்கலாம். உங்களோட இதுலேருந்தே நான் வரேன். இந்தியா போன்ற நாடுகள் தான் இது இருக்குன்னா, அப்போ இந்தியா போன்ற நாடுகள் தான் மத மாற்றத்துக்கான
காரணிகள் இருக்குது. முதல்ல சேவை வந்து மத மாற்றத்துக்காக பண்ணுறாங்களா இல்லையான்றதை நம்ம விவாதிக்கலாம். ஆனால் மதம் மாற்ற வேண்டிய அவசியம் வந்து எதில் இருக்குன்னா இந்தியாவில் தான் நிறைய இருக்குது. அதனால தான் வந்து அந்த காரணிகளை அட்ரஸ் பண்ணாமல் ஏன் வந்து மதம் மாறுறாங்கன்றதை வந்து அதை அட்ரஸ் பண்ணாமல் வெறும் வந்து பண்றாங்க அப்படின்னு ஒரு நபர் மேல செயலை மட்டுமே நம்ம வந்து குற்றச்சாட்டு சரியாக காரணிகளை பற்றி இந்துக்கள் ஆயிரக்கணக்கான இந்துக்கள் யார் இந்துக்கள் எந்த மாதிரி இந்துக்களை சொல்றாருன்னு எனக்கு தெரியல. இந்துனா யாரு அது இன்னும் பெரிய டிபேட். இந்துனா யாரு அப்படின்னே ஒண்ணு கிடையாது. அது நம்ம அடுத்த தெரியும் உங்களுக்கு. யாரெல்லாம் இவங்க இல்லையோ அவங்க இல்லையோ அவங்க இல்லையோ ரைட் அடுத்த சுற்றுல நம்ம அதை விரிவாக விவாதிக்கலாம். அடுத்த சுற்றுல அதை விரிவாக விவாதிக்கலாம். திரு நரேந்திரன், உங்களுடைய கருத்துக்கள் மோகன் பகவத்தினுடைய கருத்தை பற்றி. மோகன் பகவத் அப்படி சொல்லவில்லை, அது திருத்தி கூறப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மோகன் பகவத் கருத்தினுடைய விட்டுவிட்டு நம்முடைய ராம ரவிக்குமார் கருத்தை கூட எடுத்துக்கலாம். ஆமாம், இங்கே வந்து அவர் அன்னை தரசா அல்ல, மதர் தரசா அல்ல, அவர் மதமாற்றும் தரசா அப்படிங்கிறாரு. அப்படி கூட எடுத்துக்கலாம். அதாவதுங்க ஹிந்து மக்கள் கட்சியின் கருத்துன்னு எடுத்துக்கலாம், இல்ல தனிப்பட்ட ராம ரவிக்குமாரின் கருத்துன்னு எடுத்துக்கலாம். கேட்டீங்க இன்னும் பதிலும் சொல்லாதீங்க. அதாவது எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சியோட அரசாங்கம் பாராளுமன்றத்தில் ஒழுங்காக பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் செய்வதற்கு ஏதாவது ஒரு காரணங்கள் கற்பிக்க வேண்டும். ஊடகங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி தேவை. ஆகவே இந்த நாட்டில் பேச்சு சுதந்திரம் அத்தனை பேருக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இங்கேயோ பேசப்பட்ட ஒரு விஷயம் யார் பேசினார்கள் என்ன பேசினார்கள் சரிவர புரிந்து கொள்ளாமல் அல்லது புரிந்தாலும் கூட தங்களுக்கு சௌகரியமாக ஊடகங்கள் அதை திரித்து மாற்றி கூறியதன் வெளிப்பாடுதான் இன்றைக்கு இந்த விவாதத்தினுடைய பொருள். நான் கூட இங்கே வருவதற்கு முன்பாக ஆர்எஸ்எஸ் முக்கியமான தலைவரோட பேசிவிட்டு தான் வந்தேன். என்ன நடந்தது என்று கேட்டேன். ஆர்எஸ்எஸ் கடைசி நேரத்தை இப்போ ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் அஃபிஷியல் ட்வீட்டரில் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? அந்த நிகழ்ச்சியில் அந்த பரத்பூர் என்ற இடத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் சத்சங்க சாலக் என்று சொல்லக்கூடிய மானனீய மோகன்ஜி பாகவத் அவர்கள் கலந்து கொண்டார். அந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் டிஜி பிஎஸ்எஃப் பிரகாஷ் சிங் அவர்கள் கலந்து கொண்டு அவர் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். இந்த நாட்டிலே சேவைகள் அத்தனை அது சேவை காரியத்துக்காக ஒரு வீடுகளை இலவசமாக கொடுக்கக்கூடாது, அது தொண்டு நிறுவனங்கள் இலவசமாக அதாவது சேவையாக கொடுத்த ஒரு விஷயத்திலே அவர் சொல்லுகின்றார். பிரகாஷ் சிங் சொன்ன கருத்து தான் இதில் இந்த நாட்டில் நிறைய பேர் சேவை என்ற பெயரில் வருகிறார்கள். அது மதர் தெரசா அவர்களும் வந்து சேவை என்ற பெயரில் மதமாற்றங்கள் செய்திருக்கிறார் சொன்னார். ஆனால் அதற்கு மோகன்ஜி பகவத் பதிலளிக்கும் போது சேவை செய்வது அவருடைய மனப்பான்மை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒழிய இதில் ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கம் அதாவது அவர் தன்னுடைய இயக்கத்தை பற்றி மட்டும் தான் பேசினார். யார் எதற்காக செய்தாலும் கூட ஆர்எஸ்எஸ் இயக்கம் தான் எப்பொழுதுமே மக்கள் சேவையில் மட்டும் எதையும் எதிர்பார்க்காமல் பிரதிபலை எதிர்பார்க்காமல் சேவை செய்கின்ற ஒரு அமைப்பு என்ற ஒரு விஷயத்தை தான் சொன்னார். மோகன்ஜி பாகவத் அவர்கள் எந்த இடத்திலுமே அவர் குறிப்பிட்ட மதர் தெரசா மதமாற்றம் செய்வதற்காக தான் வந்தார் என்று விவாதம் சொல்லவில்லை. ஆனாலும் பிரகாஷ் சிங் சொன்ன கருத்தில் எங்களுக்கு அத்தனை பேர், நான் மட்டுமல்ல ராம ரவிக்குமார் மட்டுமல்ல, யாராக இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேரை யாரை கேட்டாலும் கூட உடன்பாடு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் செய்கின்ற காரியங்கள் அதற்கு நிறைய விஷயங்கள் என்னால் ஆதாரத்தோடு என்னால் சொல்ல முடியும். ஆகவே இது முழுக்க மோகன்ஜி பாகவத் பேசாத ஒரு விஷயம், வேண்டுமென்றே திரித்து கூறப்பட்டு ஆர்எஸ்எஸ்க்கும் எப்பொழுதுமே தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த இப்படி எடுத்துக்கலாம். மோகன் பகவத் சொல்லாத விஷயம், ஆனால் மோகன் பகவத் ஆதரிக்கக்கூடிய ஆமோதிக்கிற விஷயம் அப்படி எடுத்துக்கலாமா? அவர் அதை பத்தி பேசல. நீங்க சொல்றது நான் உட்பட ஆர்எஸ்எஸ் உட்பட இங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் உட்பட எல்லோரும் ஆமோதிக்கிறோம். அத்தனை பேர் நான் கேட்கறேங்க, இந்த நாட்டுல சேவை என்ற பெயரில் இங்க வந்து கொண்டிருக்கிற வெளிநாட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கின்ற மிஷனரிஸ் அத்தனை பேரும் மதமாற்றம் செய்யணும் யாரோ சொல்ல ரொம்ப எளிமையா இல்ல. அது மதமாற்றம் நடக்கவில்லை சொல்லவில்லை. ஆனால் மதர் தெரசா நாம் இழிவுபடுத்தது போல ஒரு பிரச்சாரம் தேவையில்லாத சொல்லவில்லை. எந்த ஒரு நபருமே விமர்சனத்துக்கு உட்பட்ட நபர் தான். எங்களுக்கு மிகப்பெரிய புனிதராக நாங்கள் மோகன்ஜி பாகவத்தை கருதுகின்றோம். அவரை குறித்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் அதை பொறுமையில். ஆனால் என்னுடைய குற்றச்சாட்டு இது முழுக்க ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் பிஜேபி அரசாங்கத்திற்கும் எப்பொழுதுமே ஒரு தீராத தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சில ஊடகங்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு செய்கின்ற சூழ்ச்சி தான் என்று நான் சொல்லுகிறேன். இந்தியா முழுவதும் எல்லா ஊடகங்களும் இன்றைக்கு தலைப்பு இதுதான் விவாதம். இந்தியா முழுவதும் உங்களுக்கு ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரியல. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது இன்றைய மக்களவை முற்றிலுமாக முடக்கப்பட்டது பாஜகவால். நிலக்கரி சுரங்க ஊழல் பல்வேறு விவகாரங்களால் அன்றைக்கும் அந்த விஷயங்களை எல்லாம் ஊடகங்கள் தான் கொண்டு போயின.
அன்னைக்கு காங்கிரஸ்காரர்கள் இதே வாதங்களை முன்வைத்தார்கள். ஊடகங்கள் திட்டமிட்டே காங்கிரசின் மீது வெறுப்பு அரசியலை முன்வைத்து மக்களவை முடக்குவதற்கு பாஜகவோடு ரகசிய கூட்டு வைத்திருக்கிறார்கள். நாங்க கிட்டத்தட்ட அதே தொனியில் ஒரு சில குறிப்பிட்ட ஊடகங்கள் சுந்தரவல்லி அவர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. அது இல்லேன்னு நீங்க மறுக்காதீங்க, எல்லோரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தானே, ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. அன்னை தெரசாவினுடைய சேவையை பற்றி நிச்சயமாக யாரும் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. நம்ம அன்னை தெரசாவின் விட்டுலாம். பொதுவாக சேவை, இந்த மதமாற்றத்திற்கு பின்னால் இந்த சேவைகள் அப்படிங்கிறது ஒரு வழியாக, ஒரு பாதையாக அமைந்திருக்கிறது அப்படிங்கறத நீங்க மறுக்க முடியுமா? நிச்சயமா மறுக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம் தாங்க, இவர் சொன்னதுல இருந்து நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சொன்னார், இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் எங்களுக்கு எதிராக இருக்கிறது. எந்த ஊடகங்கள் எல்லாம் ஜால்ரா போட்டதோ, எந்த ஊடகங்கள் எல்லாம் கைகோர்த்து நின்றதோ, எந்த ஊடகங்களால் சூப்பர் ஹீரோவாக கட்டமைக்கப்பட்டாரோ இந்திய பிரதமராக இன்றைக்கு இருக்கிறவர், இதே ஊடகங்களால் தான் இன்றைக்கு நீங்கள் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறீர்கள் என்கிற உண்மையை பிஜேபி புரிஞ்சுக்கணும். உங்களை குற்றம் சொன்னா மட்டும் ஊடகங்கள் எல்லாம் உங்களுக்கு பின்னாடி வந்து சதி பண்ணுது என்கிற ஒரு பொது புத்திக்கு நீங்க போகக்கூடாது என்கிற தாழ்மையான வேண்டுகோளை முதல்ல வச்சுக்கலாம். மதமாற்றம் அப்படின்னு சொன்ன உடனே வந்த உடனே ஒரு பைபிளை கையில கொடுத்துட்டு ஒரு அங்கியை கையில கொடுத்து எல்லாரும் மாட்டிட்டாலங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. இன்றைக்கு பிஜேபி ஒரு முக்கியமான வேலையை இன்றைக்கு எடுத்து செய்து கொண்டிருக்கிறார். அது என்ன தெரியுங்களா? மலைவாழ் மக்களுக்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இங்க இருக்கிற கிறிஸ்தவ மதங்களும் கிறிஸ்தவ அமைப்பு சார்ந்தவர்களும் அங்க போய் தங்கி அங்க அவங்களோட இருந்து அவங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க ஒரு அஜெண்டாவில் ஒரு புதிய திட்டமிடல் ஒன்றை கை வைத்திருக்கிறார்கள். என்னன்னா, இன்றைக்கு இருக்கிற மலைவாழ் மக்களை எல்லாம் நாம கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக அதுக்குன்னு ஒரு சங்கத்தை உருவாக்கி இன்றைக்கு மலைவாழ் மக்களோடு போய் இன்றைக்கு இவங்க வேலை செய்யறதுக்கு தயாராகிட்டு உள்ள போய் நுழைஞ்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ ஒரு இடத்துல சேவை என்ற பெயர்ல நீங்க மதத்தை புகுத்தலாமா என்கிற ஒரு கேள்வியை கேட்டாரு. தோழி சொல்லுகிற கருத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும் அந்த விஷயத்தை. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் தன்னுடைய சொந்த மதம் என்ற அடையாளம் காட்டப்பட்ட ஒரு மதத்திலிருந்து தனக்கு அந்நியமாக புதிதாக வந்த ஒரு மதத்துக்குள்ள நுழையணும் அப்படின்ற ஒரு விஷயம் வருதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்னன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இந்திய சமூக சூழ்நிலையில சாதிய வேறுபாடு இன்னைக்கு சொன்னாங்க, அவங்க சாதியம் சார்ந்து இயங்குகிற அவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு. ரொம்ப சமீபத்துல ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க பேசுகிற ரவிக்குமார், நீங்க நான் ஒரு நிமிஷம் திரு ரவிக்குமார் ரொம்ப அவை நாகரிகத்தோட ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். நீங்க பேசிக்கிட்டு போது யாரும் புரியல, எல்லாருமே அவரை ஒரு கருத்தை முடிச்சு நம்ம வாதத்துக்குள்ள போனா நான் வர அடுத்த சுற்று நமக்கு அரசாரமான அடுத்த சுற்று நம்ம விவாதிக்கலாம். சுருக்கமாக நான் இன்னொரு கெஸ்ட் போறேன். மஞ்சிராம் எனக்கூடிய ஒரு முதலமைச்சருங்க, பீகார் முதலமைச்சர், ஒரு கோயிலுக்குள்ள இன்றைக்கு போயிட்டு வரும்போது 2 மாசத்துக்கு முன்னாடி கோயிலை கழுவி விட்டு கோயிலுக்கு பூஜை செஞ்சு கோயிலை தீட்டு கழிக்கிறான் அப்படின்னா, படித்து அறிவு பெற்று நான் முற்போக்காக இருந்து நான் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக ஆன பிறகும் சாதி என்கிற அடிப்படைவாதம் என்னுடைய இமேஜ உடைக்கும்னா இன்னைக்கு கைகோர்த்து நிக்கிற நீங்க அதே அவரோட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இது சம்பந்தமா ஒரு சின்ன விஷயம் மத மாற்றத்திற்கு இங்க இருக்கக்கூடிய சாதிய ஒடுக்குமுறை அப்படி இல்ல. ஒரு நிமிஷம் திரு ரவிக்குமார் ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கிறோம், அதற்கான காரணிகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இதை எதுவுமே பேசாம ஒரு விவாதத்துக்கு பயணிக்க முடியாது அப்படிங்கறத நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. இல்ல நான் முடிச்சிடுறேன். இல்ல அதுதான் சப்ஜெக்ட்ங்கிறது அவங்களுடைய பார்வையா இருக்கின்ற பொழுது அது சப்ஜெக்ட் இல்லைங்கிறத நீங்க மறுக்கலாம். அதுக்கான உரிமை நிச்சயமா இருக்குது. நான் உங்ககிட்ட பேசுறேன். தெரஸ்நாதனுடைய கருத்தை கேட்டு நம்ம அடுத்த சுற்றுல விவாதிக்கலாம். திரு தெரஸ்நாதன், கிறிஸ்தவ பாதிரியார்கள் அல்லது கிறிஸ்தவ மத குருமார்கள், கிறிஸ்தவ அமைப்புகள் இந்த சேவை அப்படிங்கிற பெயர்ல மதம் மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். இந்து மக்கள் கட்சியின் சார்பாகவும் பாஜகவின் சார்பாகவும் கூட நாங்கள் அன்னை தெரசாவின் மீதான பெரிய அளவிலான விமர்சனம் இல்லாவிட்டாலும் கூட இங்கே சேவைக்கு பின்னால் மதமாற்றம் என்ற ஒரு காரணி இருந்தது அப்படிங்கிறத ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. கிறிஸ்தவம் இங்கே வளர்ந்தது சேவையின் காரணமாகத்தானா? சேவையும் அதில் ஒரு முக்கிய பங்காற்றியதா? ஐயா, எங்களுடைய உண்மையான நோக்கம் என்னவென்றால், எங்களுடைய ஆண்டவராக கருதி நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய இயேசுநாதர் மத்தேயு நற்செய்தி 25 சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி, சின்னம் சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் சேவைகளை செய்திருக்கிறார்கள். அன்னை தெரேசாவாக இருக்கட்டும், நீங்கள் இனம் காட்டக்கூடிய பாதிரியார்களாக இருக்கட்டும், அருட்சகோதரிகளாக இருக்கட்டும், எல்லோரும் கைவிடப்பட்ட, சாகும் தருவாயில் இருக்கிற, நோயில் இருக்கிற, புறம் தள்ளப்பட்ட,
ஏழை எளியவர்களுக்கு தேவையான சேவைகளை செய்கிறார்கள். சேவையின் பாதிப்பினால், சேவையின் பலனினால் அவர்கள் எங்களுடைய குழுவுக்குள் இணைகிறார்கள் அல்லது இணையாமல் போகிறார்கள் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு அல்ல, மறந்துவிடக் கூடாது. ஆக எங்களுடைய நோக்கம், நாங்கள் சேவை செய்து அவர்களை கிறிஸ்தவ மதத்திற்குள் கொண்டு வருகிறோம் என்று சொல்ல அனுமதிக்க கூடாது. சேவை அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கமாகவும் எங்களுக்கு இறைவன் கொடுத்ததாகவும் இருக்கிறது. ஆனால் அதை மதமாற்றத்துக்கான கருவியாக நாங்கள் பயன்படுத்தவில்லை அப்படின்னு இருக்கிறீங்க நீங்க. நல்லது, முதல் சுற்றை நாம் இந்த அளவில் நிறைவு செய்யலாம். இரண்டாவது சுற்றிற்குள் ரவிக்குமார் உங்களுடைய மறுப்புகளுக்கோடு இரண்டாவது சுற்றில் நாம் நிச்சயமாக விவாதத்திற்குள் மறுப்புகளோடு கூடிய விவாதத்திற்கு நம்ம பயணிக்கலாம். ஏன்னா முதல் சுற்றிலே நீங்கள் மறுக்க தொடங்கினா யாருடைய கருத்தும் புரியாமல் போயிடும். இன்னொரு வேண்டுகோளையும் கூட வைத்துக்கிறேன், நீங்கள் தாராளமாக குறிக்கலாம், மறுக்கலாம். ஆனால் அதில் ஒரு நாகரிகத்தோடும் எல்லோருடைய கருத்தும் போய் சேரணுங்கிற அளவோடு நீங்கள் அந்த வாதத்தோய் நம்ம தொடர்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு ஒரு இடைவேளைக்கு போயிட்டு நம்ம தொடரலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மதமாற்றத்திற்கு பின்னால் சேவை ஒரு கருவியாகவும் காரணியாகவும் இருந்தது என்று சொன்னால் அதற்கான தேவை என்ன, அதற்கான காரணிகள் இந்தியாவில் இருக்கிறது என்ற வாதம் எந்த அளவிற்கு ஏற்புடையது பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.